நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 27 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து நம்ம ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்குற கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியசாமி. ஸோ அடுத்து பாருங்கள், மக்களவை சபாநாயகர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்களவை, ஸோ மாநிலங்களவை மக்களவை இருக்கு இல்லையா, அதில் மக்களவையோடைய சபாநாயகர் வந்து இப்போ வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓம் பிர்லா. சரிங்களா? இப்போது இதேமாரி மக்களவைக்கு சபாநாயகராக வந்து ஓம் பிர்லா இருக்கார். சரிங்களா? அதேமாரி வந்து தமிழ்நாட்டுக்கு சட்டமன்றத்துக்கு வந்து ஸோ யார் வந்து தலைவராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாவு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தவங்க அப்பாவு வந்து தமிழ்நாட்டுக்கு, ஓம் பிர்லா வந்து மக்களவை, சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்து பாருங்கள், புதிய சிங்கார சென்னை பயண அட்டையை அறிமுகம் செய்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதிய சிங்கார சென்னை பயண அட்டையை அறிமுகம் செய்து வைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிவசங்கர். அவர் தான் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பார். அடுத்து பாருங்கள், இது முக்கியமான ஸ்கீமு. கண்டிப்பாக வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ கலைஞர் கனவு இல்லம் திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஆண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே பார்த்திங்கன்னா ஸோ இந்த திட்டத்தின் மூலம் ஸோ 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 2012. போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 2012. ஸோ அடுத்து பாருங்கள், அந்நிய நேரடி முதலீட்டில் தமிழ்நாட்டின் இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்நிய நேரடி முதலீட்டில் தமிழ்நாட்டின் இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 6. அந்நிய நேரடி முதலீட்டில் தமிழ்நாட்டின் இடம் வந்து ஆப்ஷன் டி, 6வது இடம். ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் வேலையின்மை சதவீதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் வேலையின்மை சதவீதம் வந்து ஆப்ஷன் ஏ, 3.5%. 3.5%. அடுத்து பாருங்கள், ஜவுளி இயந்திர பூங்கா எந்த மாநிலத்தில் அமையப்பட உள்ளது? சரிங்களா? அமையப்பட உள்ளது. ஜவுளி இயந்திர பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ உலக நாடக தினம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக நாடக தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 27. உலக நாடக தினம் வந்து மார்ச் 27. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.